பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் நிலவும் நிலையில் பஞ்சாபில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருக்கிறது. பஞ்சாபில் பொதுமக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் பொது இடங்களில் ஒன்று கூட தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாபில் காவல்துறையினர் அனைவருக்கும் விடுமுறையை ரத்து செய்திருக்கிறது. உடனடியாக பணிக்கு திரும்ப உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் நிலவும் நிலையில் பஞ்சாபில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருக்கிறது. பஞ்சாபில் பொதுமக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் பொது இடங்களில் ஒன்று கூட தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாபில் காவல்துறையினர் அனைவருக்கும் விடுமுறை ரத்து செய்யப்பட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய கிராமங்களிலிருந்து பொதுமக்கள் அடுத்தடுத்து வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் நிலவும் நிலையில் பஞ்சாபில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். பஞ்சாபில் பொதுமக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் பொது இடங்களில் ஒன்று கூட தடையானது விதிக்கப்பட்டு நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருக்கிறது. விவரங்கள் என்ன, வழங்கலாம் மாணிக்கம்? நேற்று தினம் பாகிஸ்தான் உள்ளாக இந்தியா சென்று தீவிரவாதிகளுடைய பயங்கரவாதிகளோட கூடாரங்களை தாக்கக்கூடிய நிலையில என்ன செய்வதென்று தெரியாத திகைத்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவம் அட்டூழியங்களில் ஈடுபட்டிருக்கிறது. நேற்று தினமே காஷ்மீர் பகுதிகளுடைய எல்லைகள்ல தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அதற்கு இந்திய ராணுவம் பதில் தாக்குதலை அடித்திருந்தது. இதனை அடுத்து 10 மாநிலத்தினுடைய, அதாவது இந்தியாவுடைய எல்லை மாநிலங்களாக இருக்கக்கூடிய 10 மாநில முதலமைச்சருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா காணொலி வாயிலாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக பஞ்சாப், ராஜஸ்தான், அதே போன்று குஜராத் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்கள்ல எந்த மாதிரியான உச்சநிலையில் தயார் நிலை இருக்க வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. பாகிஸ்தான் மற்றும் நேபாளை ஒட்டிருக்கக்கூடிய எல்லையோர மாநிலங்களில் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அம்மாநில முதலமைச்சர்கள் தயார் நிலையில் இருக்குமாறான எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருந்தது, அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது பஞ்சாபில் ஒரு பதற்றம் நிலவுவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானுடைய எல்லை ஓரம் இருக்கக்கூடிய பஞ்சாப் கிராமங்களுக்குள்ளாக பாகிஸ்தான் ராணுவத்தும் தாக்குதல் நடத்துவதாக தகவல் சொல்லப்படக்கூடிய சூழல்ல அங்கு இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்காக நடவடிக்கை ஈடுபட்டுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடுமுறைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் எல்லையோர இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தற்பொழுது இடமாற்றம் செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் பாகிஸ்தானை ஒட்டிய மாவட்டங்களில் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு இடத்தில் கூடுவதற்கான தடையும் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாகிஸ்தானை ஒட்டியிருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தின் எல்லையோர மாவட்டங்களில் மட்டும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தற்பொழுது எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய ராணுவத்தினர் என்ன செய்வதென்று தெரியாது பீதியில் இருக்கக்கூடிய நேரங்களில் எங்கெல்லாம் சுடுவது என்று தெரியாத அளவுக்கு தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு பதிலடி கொடுத்து இந்தியா அவர்களை சமாளித்திருக்கக்கூடிய நேரங்களில் பொதுமக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேர்ந்துடக்கூடாது என்ற நல்லெண்ண அடிப்படையிலும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை அடிப்படையிலும் அங்கு எல்லையோர இருக்கக்கூடிய மக்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தற்பொழுது பத்திரமாக பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தப்படுவதாகவும் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தானுடன் இந்த பதற்றமான நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முழு வீச்சில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த மாநிலங்களிலும் மாவட்ட எல்லையோரங்களிலும் தீவிரமான கண்காணிப்பு பணிகளில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.